Dear students, இன்னைக்கு நம்ம prepositions பார்க்கலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல ஒவ்வொரு சாப்டரா பார்த்துறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல ஒவ்வொரு சாப்டரா பார்த்துறோம். 1 second. Okay. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல ஒவ்வொரு சாப்டரா பார்த்துறோம். Once again, good morning to all. Preposition என்ன அர்த்தம்? நவுனுக்கு உள்ள தொடர்பு சொல்றது preposition. ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். The book was on the table. புக்ன்றது ஒரு நவுன், டேபிள்ன்றது ஒரு நவுன். இந்த நவுனுக்கும் உள்ள தொடர்பு சொல்றது preposition. புத்தகம் எங்கே இருக்கிறது? புத்தகம் எங்கே இருந்தது? பார்த்தல். புத்தகம் எங்கே இருந்தது? புத்தகம் மேஜை மேல் இருந்தது. The book was on the table. புக்ன்ற நவுனுக்கும் டேபிள்ன்ற நவுனுக்கும் இடையே உள்ள தொடர்பை சொல்றது preposition. அப்புறம் ப்ரிப்போசிஷன் வேற என்ன வேலை செய்யும்? ஜென்ரலாக கேட்டோம்னா ப்ரிப்போசிஷன் என்ன அர்த்தம்னா நவுனுக்குள்ள தொடர்பை சொல்றது. நானே கூட சொல்றேன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இன்ட்ரடக்ஷன்ல. ஜென்ரலாக ப்ரிப்போசிஷனோட வேலை என்னன்னா நவுனுக்குள்ள தொடர்பை சொல்றது. பட் அது நவுனுக்கும் வர்புக்கும் உள்ள தொடர்பை கூட சொல்லும். The students came inside the room. மாணவர்கள் அறையின் உள்ளே அல்லது உட்புறம் வந்தார்கள். கேம்ன்றது வர்பு, ரூம்ன்றது நவுன், வர்புக்கு நவுனுக்குள்ள தொடர்பு சொல்றது இன்சைட். அப்ப இன்சைட் வந்து ப்ரிப்போசிஷன். I am fond of tea and coffee. ப்ரிப்போசிஷன் வேற என்ன வேலை செய்யும்? அட்ஜெக்டிவ்க்கும் நவுனுக்குள்ள தொடர்பு சொல்லும். அட்ஜெக்டிவ்க்கும் நவுனுக்குள்ள தொடர்பு சொல்லும். ஃபாண்ட் ஆஃப்னா ஐ லைக்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அப்ரைட் ஆஃப்னா ஐ ஃபியர்னு அர்த்தம், நான் பயப்படுறேன்னு அர்த்தம். அப்போ ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் டீ அண்ட் காஃபி அப்படின்னா எனக்கு காஃபின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு புரியுதா? ஸோ நவுனுக்குள்ள தொடர்பு சொல்லும், வர்புக்கும் நவுனுக்குள்ள தொடர்பு சொல்லும், அட்ஜெக்டிவ்க்கும் நவுனுக்குள்ள தொடர்பையும் சொல்லும் ப்ரிப்போசிஷன். சரி, இதெல்லாம் ப்ரிப்போசிஷன் இருக்கு. ஒரு 65 வேகமாக சொல்லுன்னா ஒரு 65லே ஒரு 68 சொல்லலாம். உங்கள் புக்கில் கொடுத்துருக்க லெவல் 1 புக்கு, லெவல் 2 புக்கு, லெவல் 3 புக்கு, லெவல் 4 புக்கு எல்லாத்துலேயும் புக்கில் ப்ரிப்போசிஷன் தமிழ் மீனிங்கோட கொடுத்துருக்கேன். உங்கள் புக் மீன் நம்மள்ட்ட ஃபீஸ் படிக்கிற பல ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஸ்டடிங் வித் அஸ் பேயிங் த ஃபீஸ், அவங்களுக்கு புக்ஸ் அமைச்சிருப்போம், அதில் இருக்கும், லிஸ்ட் இருக்கும். அல்லது நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிறோம் எந்த டைம் கிடையாது, தட் இஸ் நோ நீட் ஃபார் இட். எந்த புக்கில் பார்த்தாலும் ஒரு புக்லேயோ 8th ஸ்டாண்டர்ட் புக்கோ 9th ஸ்டாண்டர்ட் கிராமர் புக்கோ எந்த புக்கில் பார்த்தாலும் ப்ரிப்போசிஷன் லிஸ்ட் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறதுலாம் ப்ரிப்போசிஷன், இங்கே இடம் இருக்க வரைக்கும் எழுதியிருக்கேன். சரி, இப்போ ப்ரிப்போசிஷனை அட்வர்பான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒரு சென்டென்ஸில் ப்ரிப்போசிஷன் இருக்க சென்டென்ஸில் இருக்க வேர்டு ப்ரிப்போசிஷனை அட்வர்பான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னோம்னா, பக்கத்தில் நவுன் வந்ததுன்னா ப்ரிப்போசிஷன், நவுன் வராட்டா அட்வர்ப். எப்படி? போன சாப்டர்ல நடத்திருப்பேன், அட்வர்ப் சாப்டர்ல நடத்திருப்பேன். அதனால கவனிங்க. She came near. அவள் அருகே வந்தாள். நியர்ன்றது அட்வர்ப். She came near me. அவள் என்ன அருகே வந்தாள். நியர் பக்கத்துல நான் வந்துட்டு பாருங்க, மீன்ற ப்ரொனவுன் வந்திருக்கு இல்லையா? அப்போ இந்த நியர்ன்ற வேர்டுக்கு பக்கத்துல ப்ரொனவுனோ நவுனோ வந்ததுன்னா இது ப்ரிப்போசிஷன். அந்த நியர்ன்ற வேர்டோடயே முடிஞ்சு போயிட்டுன்னா இது அட்வர்ப். இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் சொல்லலாம். The principal is in. கல்லூரி முதல்வர், வெறும் பிரின்சிபல் முதல்வர்னு சொன்னா சரி, காலேஜ் பிரின்சிபல் வச்சுக்கோங்களேன். The principal is in. முதல்வர் பிரின்சிபல், அறையில் முதல்வர், உள்ளே இருக்கிறார். என்னன்னா உள்ளே, இல் அப்படின்னு அர்த்தம். The principal is in. டாக்டர் கிளினிக்லாம் போயிருந்தா கூட பார்த்துருப்பீங்க, ஒரு பாப்பா பொம்மை இருக்கும், புஷ் சைலன்ஸ்னு இருக்கும், த டாக்டர் இஸ் இன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. மருத்துவர் உள்ளே இருக்கிறார். அப்போ இன்னோட முடிஞ்சிடுச்சு வேர்டு. அப்போ இது என்னது? அட்வர்ப். த பிரின்சிபல் இஸ் இன் த ரூம். மருத்துவர் அறையின் உள்ளே இருக்கிறார். இன் பக்கத்தில் என்ன வந்துருக்கு பாருங்க, ரூம்ன்ற நவுன் வந்திருக்கு, கரெக்டா? இங்க மீன்ற நவுன் வந்திருக்கு. ஸோ பக்கத்தில் நவுன் வந்ததுன்னா அல்லது ப்ரொனவுன் வந்ததுன்னா இது ப்ரிப்போசிஷன். பக்கத்தில் நவுன் வராட்டா இது அட்வர்ப். ஞாபகம் வச்சுக்கணும். சென்டென்ஸ் எழுதும் போதோ இல்லை நீங்கள் ஒரு சென்டென்ஸில் நவுன் எது, ப்ரிப்போசிஷன் எது, அட்வர்ப் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணுன்ற டயத்தில் இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஒரு சென்டென்ஸில் ஒரு ப்ரிப்போசிஷன் தான் வரலாமா? Can't we use more than one preposition in the same sentence? நான் ஈஸியாக யூஸ் பண்ணலாம்.
நம்ம இஷ்டம் தான். இந்த சென்டென்ஸ் பாருங்க. The doctor was at the operation theater in the hospital. மருத்துவமனையில் ஆபரேஷன் தியேட்டர் என்ன தெரியலையே, அறுவை சிகிச்சையா, சரி. The doctor was at the operation theater in the hospital. மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை அரங்கில் இருக்கிறார். ரெண்டு நவுன் வந்திருக்கு. ஆபரேஷன் தியேட்டர்ன்றது ஒரு நவுன், ஹாஸ்பிட்டல்ன்றது ஒரு நவுன். ரெண்டு நவுனுக்கு முன்னாடி ப்ரிபோசிஷன் இருக்கு பாருங்க. இன் ஒரு ப்ரிபோசிஷன், அட் ஒரு ப்ரிபோசிஷன். ஸோ ஒரு சென்டென்ஸ்ல we can use more than one or two preposition. அது ஒரு விஷயமே கிடையாது. சென்டென்ஸ் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் கிளாஸ்ல இதே மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டு அட்வர்ப் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது ஒரு சென்டென்ஸ்ல இருக்க ரெண்டாவது அட்வர்பை மறந்துட்டேன் மார்க் பண்றதுக்கு. அந்த அட்வர்ப் சாப்டர் எடுத்து பாருங்க, போன கிளாஸ் நடத்திருக்கேன். அதை இந்த சென்டென்ஸ் எழுதியிருப்பேன். The fox very cunningly planned to disunite the four oxen. நரி மிகவும் தந்திரமாக அந்த நான்கு எருதுகளை டிஸ்யூனைட் அப்படின்னா பிரிக்கிறது. டு டிஸ்யூனைட் பிரிப்பதற்கு, யுனைட்னா சேர்த்து வைக்கிறது, டிஸ்யூனைட்டா பிரிக்கிறது. டு டிஸ்யூனைட் பிரிப்பதற்கு திட்டமிட்டது. The fox very cunningly planned to disunite the four oxen. நரி என்ன செய்தது? தந்திரமிட்டது. ஏன் தந்திரமிட்டது? பிரிப்பதற்கு. ஸோ வர்பை பார்த்து அந்த கொஸ்டின்லாம் எழுதியிருப்பேன். ஏன், எங்கே, எப்பொழுது, எப்படி, எப்பொழுது, எந்த அளவிற்கெல்லாம் எழுதியிருப்பேன். ஞாபகம். அட்வர்ப் சாப்டர் எடுத்து பாருங்க. அதுல ஏன் திட்டமிட்டது, எதற்கு திட்டமிட்டது? பிரிப்பதற்கு திட்டமிட்டது. ஸோ டிஸ்யூனைட்ன்றதும் அட்வர்ப் தான். போன கிளாஸ்ல இதை அண்டர்லைன் பண்ண மறந்துட்டேன், அதை பார்த்துக்கோங்க, வெரிஃபை பண்ணிங்க, செக் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஸோ வெரின்றதும் அட்வர்ப், கன்னிங்லின்றதும் அட்வர்ப், டு டிஸ்யூனைட் அப்படின்றதும் அட்வர்ப். புரியுதா? ஸோ இந்த சென்டென்ஸ்ல நான் அப்படி சொல்றேன். அட்வர்ப் என்ன பண்றது? இன்னொரு அட்வர்பே குவாலிஃபை பண்றது. வெரின்ற அட்வர்ப், இன்னொரு அட்வர்ப் கன்னிங்லின்ற அட்வர்பை பத்தியும் சொல்றது. ஸோ அட்வர்ப் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ்ல சொல்றோம், டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இப்போ இங்க இருக்க ப்ரிபோசிஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். எல்லா ப்ரிபோசிஷன்ஸும் எழுதலை நான். இடையில இருக்க வரைக்கும் ஒரு 8 or 10 எழுதிட்டேன். 2, 4, 6, 8, ஒரு 14 ப்ரிபோசிஷன் எழுதிட்டேன். இன் அப்படின்னா இல்லுன்னு அர்த்தம். ஐ எம் இன் த ரூம், நான் அறையில் இருக்கிறேன். இன்டு ஈக்குவல்னு அர்த்தம். தமிழ் எடுத்து எழுதலாமா? வேண்டாம். தமிழ் எடுத்து டிக்ஷனரி பார்த்துட்டு இல்லை நம்மளோட புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்டு ஈக்குவல் என்ன சொல்லலாம்? இந்த சென்டென்ஸே சொல்லலாம். The students, the boys came into the room. Inside, உட்புறம். இப்போ இந்த இன்டு கூட நம்ம வேற ஒரு சென்டென்ஸ் கூட சொல்லலாம். The milkman pours milk into the vessel. பால்காரர் பாத்திரத்தினுள் பாலை ஊற்றுகிறார். Inside, உட்புறம். The lion was inside the cage. At, my friend is at Chennai. On, இங்கே எழுதியிருக்கோம். ஆன் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கோம். The TV is on the table. On மேலேன்னு அர்த்தம். above மேலேன்னு அர்த்தம். The wall clock is above the calendar. Up மேலே. The monkey was climbing up the tree. Upon மேலே அல்லது மீதுன்னு அர்த்தம். இப்போ நியூட்டன் பத்தி படிச்சிருக்கோம். While he was on the ground, an apple fell upon the floor. Fell upon the ground. Fell upon his lap. அந்த மாதிரி ஏதோ ஒன்று படிச்சிருக்கோம். ஒரு மணி மீது ஒரு ஆப்பிள் வந்து விழுந்ததுன்ட்டு. ஸோ அப்பான்னா மீதுன்னு அர்த்தம். ரொம்ப டீட்டெயிலா இந்த ப்ரிபோசிஷனுக்கு என்ன மீனிங், எந்த ப்ரிபோசிஷன் எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றத level 2 புக்ல கிளீனா கொடுத்துருக்கேன். புரியுதா? நீங்க வீடியோஸ்ல நம்ம யூடியூப் சேனல்லையே level 2 போனீங்கன்னா பிளேலிஸ்ட் உள்ள போவீங்க. போயிட்டு level 2ல பார்த்தீங்கன்னா வரிசையா சாப்டர்ஸ் எல்லாம் இருக்கும். டென்சஸ், ப்ரிபோசிஷன்ஸ், ஆர்டிகல்ஸ் இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ப்ரிபோசிஷன்ல போய் பாருங்க, டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அடுத்தது அப், அப்பான், ஓவர். ஓவர்னால மேலேன்னு அர்த்தம். The birds were flying over the lake. பறவைகள் நதியின் மேல் பறந்து கொண்டிருந்தன. அண்டர் அப்படின்னா கீழேன்னு அர்த்தம். இதுலேருந்து இது வரைக்கும் மேலேன்னு அர்த்தத்தை சொல்றது, இதுலேருந்து கீழேன்னு அர்த்தம். அண்டர். The cat is under the
டேபிள். பூனை மேஜைக்கு கீழே இருக்கிறது. பிலோ. The keychain is below the calendar. சாவி கொத்து கேலண்டருக்கு கீழே இருக்கு. Beneath. The rocks are continuously moving beneath our earth. ஏன் இந்த இடத்துல மட்டும் beneath சொல்றோம், எங்க below சொல்றோம், எங்க under சொல்றோம்? தமிழ்ல எல்லாத்துக்கும் கீழே இருந்தாலும் அர்த்தம் டவுட் வந்ததுன்னா ப்ரிபோசிஷன் எடுத்து பாருங்க. நம்மளோட இதுல யூடியூப் சேனல்ல ப்ரிபோசிஷன் எடுத்து பாருங்க. லெவல் 2ல நான் எடுத்துருப்பேன். அதை எடுத்து பாருங்க, டீட்டெயிலாக புரியும். நெக்ஸ்ட், ஆஃப்டர், பிறகு. He came after me. அவன் எனக்கு பிறகு வந்தான். பிஃபோர், முன்னால். I came before him. நான் அவனுக்கு முன்னால் வந்தேன். புரியுதா? ஸோ இதெல்லாம் தமிழ் மீனிங். இன்னும் நிறைய ப்ரிபோசிஷன்ஸ் இருக்கு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ப்ரிபோசிஷனுக்காக நடத்தல. அட்வர்ப்ல போன கிளாஸ்ல அட்வர்ப் நடத்தும் போது டு டிசியூனைட்ன்றது அட்வர்ப் தான். அது சொல்ல மறந்துட்டேன். வெறும் வெரி அண்டர்லைன் பண்ணிருப்பேன், கன்னிங்லயே அண்டர்லைன் பண்ணிருப்பேன். ஐ ஹவ் ஃபர்காட்டன் டு சே அபௌட் திஸ். அதை ஞாபகம் வச்சுட்டு போயிடு. புரியுதா? வெரி குட். நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்க போறோம்? கன்ஜங்ஷன் பார்க்க போறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிபோசிஷன் சாப்டர் எடுத்துட்டு சென்டென்ஸ் ஆன்சர் எழுதிட்டு எனக்கு சென்டென்ஸ் படிச்சு காட்டுங்க, கரெக்ஷன் சொல்றேன். மீதி ஸ்டூடெண்ட்ஸ் who are all paying fees and joined, அவங்க அப்படியே யூடியூப் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஈஸியாக சாப்டர் நல்லா புரியும். புரியுறதா? நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சாப்டர்ல கன்ஜங்ஷன் பார்க்கலாம்.